வணக்கம் நண்பர்களே. மாடு வளர்ப்பு தொழில் லாபமாக நட்டமானா கண்டிப்பாக லாபம் மட்டும்தான், நஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. முறையாக பண்ணால் எல்லாமே லாபத்தில் இருந்து தொழில் அமையும். இந்த தொழில்னு எந்த தொழிலுமே முறையாக பண்ணுனா லாபம் மட்டும்தான் கிடைக்கும். நஷ்டம் ஆகுதுன்னா நம்ம ஏதோ பண்ணுற முறையில் தப்பு செஞ்சால் கண்டிப்பாக நஷ்டம் ஆகும். மாடு செலக்ட் பண்ணுற விதம், அப்புறம் மாடு அந்த கெல்ட்டு மாடு வச்சு வளர்த்துறது, அப்புறம் ஒரு மாடு 2 மாடு வச்சுக்கிட்டு வளர்த்திக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நஷ்டமாக தான் தெரியும். அதே போல் தீனி சொந்த தீனி அதிகமாக இருக்கணும், பசுந்தீவனமும் இருக்கணும், கொஞ்சம் வைக்கோல் காஞ்ச தட்டை இந்த மாதிரி போட்டு வளர்க்கலாம். அடர் தீவனமும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லை நம்ம ஏரியாவில் விலை கம்மியாக கிடைக்கிற பொருளை வச்சு அடர் தீவனம் உற்பத்தி பண்ணி நம்ம போட்டுக்கணும். அப்படி போடும்போது கண்டிப்பாக லாப நோக்கத்தில் தான் போகும், நஷ்டம் வாய்ப்பு இல்லை. மாடு வாங்கும்போதும் பொதுவாக 2ஆம் நீத்து 3ஆம் நீத்து மாட்டுக்கு மேலே வாங்கணும். அப்போ தான் நமக்கு பால் நமக்கு நல்லா எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்கும். தலைச்சீத்து மாடு வேண்டாம். அதே போல் ரொம்ப 5 ஈத்து 7 ஈத்து ஆனது விலை கம்மியாக கிடக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி மாடும் வாங்கி வளர்க்கக்கூடாது. 2 மாடு 1 மாடு வளர்த்தோம்னா வீட்டு செலவுக்கு தான் ஆகும், நம்ம லாப நோக்கத்தில் பண்ண முடியாது. பண்ணையாக கமர்ஷியலாக பண்ணும்போது அதிகமாக மாடு வளர்த்தணும். குறைஞ்சது ஒரு 6 மாடு 7 மாடு வளர்த்தணும். ரொட்டைனாக 3 மாடு அதிகமாக பால் கறக்கும், 2 மாடு வத்த கறவையாகவும், ஒரு நடுத்தரமான மாடு செனையாக இருக்கிற கண்டிஷனில் 2 மாடு. எப்போதுமே பால் இருக்கிற மாதிரி இருக்கணும். தீனி எப்பயும் 1 ஏக்கர் 2 ஏக்கராவது, ஒரு 10 மாடு இருக்குன்னா 2 ஏக்கர் பசுந்தீவனம் சொந்தமாக வச்சுருக்கணும். ஏதோ தீவனத்தட்டு இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம சமாளிக்க முடியும். வருஷம் பூராமே விலைக்கு வாங்கி போட்டுக்கிட்டு வளர்த்துனோம்னா அது லாப நோக்கம் இருக்காது, முக்கால்வாசி மாட்டுக்கு செலவாயிரும். அப்போ மீதி பார்த்தா நம்ம கூலி தான் மீதியாகும். அந்த கூலியே கஷ்டம்தான், மாட்டுக்கு நோடி பார்க்குற வேலை இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது. அதே போல் வயசான மாடு இருந்தால் அந்த கால்சியம் பற்றாக்குறை கால் நிற்காது, அதுக்கு நோவு பார்க்க தான் சரியாக இருக்கும், வைத்தியம் பண்ண தான் சரியாக இருக்கும். அதனால் இளம்பொருளாக 2ஆம் நீத்து 3ஆம் நீத்து மாடு இருக்கணும். வாங்கி 4 போகம் 5 போகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம கட்டித்தரையிலேயே வளர்ந்த மாடாக இருந்தால் நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, 100% மாட்டை பற்றி தெரிஞ்சவங்களாக இருக்கணும், மாடு கூட புழங்கினவங்களாக இருக்கணும். அப்போ தான் கண்டிப்பாக லாப நோக்கில் கொண்டு போக முடியும். ஆடு மாடு வளர்த்துறவங்க பொதுவாக கண்டிப்பாக ஒரு கட்டிங் மிஷின் வாங்கி வச்சிங்க. அது நிறையா தீனி செலவையும் வேஸ்டேஜையும் குறைக்குது. எந்த கம்பெனியாக வாங்கிங்க, நான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்ல, நான் எங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம். அதனால் மாடு மிதித்து வீணாக தூக்கி போடுற தட்டை கூட அரைச்சி போடும்போது மாடுங்க சாப்பிட்ருது. அதே போல் செரிமானம் சீக்கிரம் ஆகுது, விரும்பி சாப்பிடுது வேஸ்ட் இல்லாமல். அதனால் சொல்கிறேன், ஷார்ட்கட்டு ஒரு வரன்னே சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் பால் கரைங்களுக்கு பால் ஊற்றாமல் சொந்தமாக கறந்து பக்கத்தில் இருக்கிற சென்ட்ரோ இல்லை கவர்மெண்ட் சொசைட்டிக்கோ ஊற்றும்போது நமக்கு ஃபேட்டேஷனை தகுந்த போல் நல்ல ரேட்டு கிடைக்கும். அப்போ தான் நம்ம இந்த தீவன செலவு இந்த இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். பால் கரைங்க நமக்கு அடித்து வாங்கிட்டு போயிடுறாங்க. கறக்கிற கூலிகளுக்கு ஒன்றுக்கு டபுளாக அவங்களுக்கு போயிடுது. நம்ம மொத்தமாக கஷ்டப்பட்டு காப்பாற்றி வீட்டுக்கு அதுக்கு விட்டுறோம். அதனால் நம்ம சென்டருக்கு ஊற்றும் போது தான் நமக்கு லாபம். நம்ம கட்டித்தர சுற்றியும் இயற்கையான சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி வைக்கணும். மாடுங்களுக்கு நிழல் ரொம்ப முக்கியம், அதே போல் ஷெட்டு ரொம்ப முக்கியம். செவனேன்னு போட்டுறக்கூடாது. அப்படிலாம் இருக்கிற மாதிரி இருந்தால் பால் குறையும், நம்ம எதிர்பார்க்குற பால் கிடைக்காது. நாம் கமர்ஷியலாகவும் லாப நோக்கத்துக்காகவும் பண்ணும்போது ஹெச்எஃப் ஜெர்சி மாடு மட்டும்தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும். நாட்டு மாடு நமக்கு பால் நல்லாயிருக்கும், வீட்டு செலவுக்கு என்ன வச்சுக்கலாம். கமர்ஷியலாக பண்ணும்போது நமக்கு குறைஞ்ச அளவு தான் பால் கொடுக்கும். அதனால் ஹெச்எஃப் ஜெர்சி மாடு வாங்கலாம். ஜெர்சி மாடு பால் ஹெச்எஃப்போட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக வரும், ஆனால் டேஸ்ட்டும் நல்லா வரும். ஹெச்எஃப் மாடு பால் அதிகமாக இருக்கும், டெஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக வரும். அது ஒன்று ஈக்குவல் ஆகிக்கும். இது 4 மாடு இது 2 மாடு இருக்கும்போது கலந்து ஊற்றும்போது ஈக்குவல் டெஸ்ட் வரும், ஈக்குவல் ரேட்டு வரும். அது சரி பண்ணிக்க வேண்டியதுதான். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக பசுந்தீவனம் வேணுங்க. மாடு வளர்க்குன்னா பசுந்தீவனம் கம்பல்சரி வேணும். பாதிக்கு பாதியாவது பசுந்தீவனம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற ஈல்டு கிடைக்கும், பால் நல்லா வரும், மாடு நல்லாயிருக்கும். பசுந்தீவனம் மட்டுமே போட முடியாது, பசுந்தீவனம் வேணும், அடர் தீவனம் போடணும். அதனால் மாடு வளர்ப்பு 100% லாபம் மட்டுமே. யார் எது சொன்னாலும் நம்ப வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் தீவனங்களை நம்மளே உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்ணி மாடு நல்லபடியாக பாங்காக பார்த்து காலையில் நேரம் கணக்கான நேரத்தில் கணக்காக பால் கறக்கும்போது
கணக்கான வேலையை செஞ்சு கணக்காக எல்லாமே கணக்கு போட்டு செய்யும்போது நமக்கு லாபமாகவும் இருக்கும். விருப்பத்தோடு செய்யணும், ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. இது விருப்பத்தோடு நம்ம உள்மனதிலேருந்து விருப்பத்தோடு செய்யும்போது கண்டிப்பாக சக்ஸஸில் போய் மாடு வளர்ப்பு லாபம் மட்டுமே என்று கூறி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் இருக்கீங்க ஃபாலோ பண்ணுங்கள், ஆதரவு தாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.